வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் கொம்பு சீவி. இயக்குனர் பொன்ராம் இயக்கியுள்ள இந்த படத்துல சண்முக பாண்டியன், சரத்குமார், தருணிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, கதை ஆண்டிப்பட்டி பக்கத்துல நடக்குது. வைகை அணை கட்டுறதுக்காக பல கிராமங்களை காலி பண்றாங்க. அப்படி வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள்ல ஒருத்தர் தான் ரொக்கப்புலி சரத்குமார். இவர் பிழைப்புக்காக வன்முறை, கஞ்சா கடத்தல்னு தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. அதே ஊர்ல அணை கட்டினதால ஏற்பட்ட கடனாளிய பெற்றோரை இழந்தவர் தான் நம்ம ஹீரோ பாண்டி, சண்முக பாண்டியன். இவரும் சரத்குமார் கூட சேர்ந்து வளர்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சட்டத்தை எதிர்த்து கஞ்சா பிசினஸ் பண்ணி எப்படி பெரிய ஆள் ஆகுறாங்க. இவங்களை தடுக்க வர்ற போலீஸ், நடுவுல வர்ற பிரச்சனைகள், இதை எல்லாம் தாண்டி இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா? இதுதான் கொம்பு சீவி படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது, படத்தோட மிகப்பெரிய பலமே சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியன் காம்போ. இவங்க 2 பேரும் தான். ஒரு சீனியர் ரவுடியா சரத்குமாரும் அவருக்கு துணையா சண்முக பாண்டியனும் நல்லா செட் ஆகியிருக்காங்க. குறிப்பா போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டு பரமால்ல நல்லா எரிச்சிருக்கோம்ல சரத்குமார் பேசுற அந்த மாஸ் காட்சிலாம் ரசிக்க வைக்குது. இரண்டாவது, படம் சீரியஸா போனாலும் இடையில பொன்ராம் ஸ்டைல் நக்கல் நையாண்டி வசனங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதுதான் படத்தை ஓரளவுக்கு பார்க்க வைக்குது. மூன்றாவது, புதுமுகம் தருணிகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் லைலாவா வர்றாங்க. முதல் பாதியில அவங்க நடிப்பு மிரட்டல். ஒரு ஹீரோயினா இல்லாம கதைக்கு முக்கியமான ஒரு கேரக்டரா ஆரம்பத்துல ஸ்கோர் பண்றாங்க. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது, படம் ஒரு சீரியஸான சமூக பிரச்சனையை பேச போகுதா இல்ல காமெடி கலந்த ஆக்ஷன் படமான்னு இயக்குனருக்கே குழப்பம் போல. சீரியஸான சீன்ல தேவையில்லாம காமெடி பண்றது படத்தின் தீவிரத்தை குறைக்குது. இரண்டாவது, முதல் பாதி ஓகேவா போனாலும் இரண்டாம் பாதியில திரைக்கதை ரொம்பவே தடுமாறுது. தேவையில்லாத காமெடி காட்சிகள், சம்பந்தமே இல்லாம வர்ற வட இந்திய போலீஸ் வில்லன் கேரக்டர் எல்லாம் படத்தோட வேகத்தை குறைக்குது. மூன்றாவது, மக்களோட கஷ்டத்தை சொல்றோன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில அணை கட்டுறது நல்லதுதாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்றது என்ன சொல்ல வர்றீங்கன்னு ஆடியன்ஸை குழப்புது. நான்காவது, நல்லா நடிச்ச போலீஸ் கேரக்டர் தருணிகாவை இரண்டாம் பாதியில டம்மி ஆக்கிட்டு ஒரு ஹிந்தி ஆபீசரை வில்லனா கொண்டு வந்தது பெரிய மைனஸ். சோ மொத்தத்துல கொம்பு சீவி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கண்டா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஜாலியான படமும் இல்லாம முழுமையான ஆக்ஷன் படமும் இல்லாம 2க்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்குது. சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியனுக்காகவும் சில காமெடி காட்சிகளுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். பொன்ராம் சார், உங்க ஸ்ட்ராங்கான ஏரியாவான காமெடியை விட்டுட்டு ஏன் இந்த பரிசோதனை? சரி, நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 2.5. சரி, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது? உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.